ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல். இன்னைக்கு சுவையான ஃபலூடா ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. இதை நான் ரெடி மிக்ஸ் வாங்கி தான் இதை செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வீட்டிலே எப்படி எக்கனாமிக்கல் ரேஞ்சில் செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம். அந்த சாஸ்பேனில் ஒரு 200 ml தண்ணி ஊற்றிக்கலாம். அதோட தண்ணி ஊற்றிட்ட பின்னாடி 1 லிட்டர் பாலையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த மிக்ஸோட ரேட் எனக்கு 65 rupees ஆச்சு, எம்ஆர்பி ரேட்டு. இப்போ நம்ம 2 பேர் இப்போ ஷாப்பில் போய் வாங்கி குடித்தோம்னா அந்த 2 பேரோட செலவு நம்ம 4 பேர் தாராளமாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் வீட்டிலையே. அதனால் இது மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்மளுக்கு இதில் எல்லாமே அவங்களே போட்டிருக்கறனால நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க தேவையில்லை. பால் தண்ணி அவ்வளோதாங்க. அதோட நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸை போடவோன்னா அடுப்பை கொஞ்சம் ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு போடுங்க. போட்டுட்டு நல்லா கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். இப்போ நம்மளுக்கு மெயினானது என்னென்னா, நம்மளுக்கு இந்த பாத்திரம் மட்டும் அடிகனமான பாத்திரம் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம எவ்வளோதான் லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு அடுப்பில் வச்சு கலந்தாலும் நம்மளுக்கு பாத்திரம் மட்டும் அடி பிடிச்சிச்சுன்னா எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். அப்புறம் நம்மளுக்கு பாலில் இருந்து அந்த பொருள் வரைக்கும் எல்லாமே வீணாக போயிடும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அந்த இனிப்பு தித்திப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். எனக்கு ஒரு 12 நிமிஷம் ஆச்சு இது வேகிறதுக்கு. இது கரெக்டாக 12 நிமிஷத்தில் நல்லா குக் ஆயிருங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கவுனெல்லாம் பாருங்கள். அப்படி வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் எனக்கு பயங்கர பூஸ்டப் கொடுக்கும். சரி, இது மாதிரி வித்தியாசமான ரெசிபிஸ்லாம் போடணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஸோ எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக தாங்க செய்யணும். என்ன செய்கிறது, நம்மளுக்கு டேஸ்டியாக சாப்பிடணுன்னா கொஞ்சம் பொறுமையாக தானே இருக்கணும். என்ன செய்கிறது, அதனால் இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. குக் ஆகிட்ட பின்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சர் ஆகிற வரைக்கும் நல்லா வச்சிடலாம். அப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் நல்லா சில் டவுன் பண்ண விடுங்க. அதோட நான் ஒரு 3 மணி நேரம் கழிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதோட சர்விங் பவுலில் கிளாஸில் நம்மளுக்கு வீட்டில் என்ன நட்ஸ் இருந்தாலும் பரவாயில்லைங்க. நான் இன்றைக்கி பாதாமும் பிஸ்தாவும் குட்டி குட்டியாக பொடி பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கிட்டேன். அதோட இந்த ஃபலூடா மிக்ஸையும் ஊற்றியாச்சு. இதோட ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு சொல்லிவிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தான் இது. 4 பேருக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க இந்த இது. ஆனால் அவங்க அந்த இதில் 6 பேர்னு போட்டிருக்காங்க. அந்த 4 பேருக்கு இது மாதிரி கிளாஸ் டால் டம்ளர்லேருந்து கரெக்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க. வெயில் காலத்துக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது குடிக்கணும் போல தானே இருக்குது. அதனால் அதோட ஐஸ்கிரீம் மேலே போட்டுக்கிறலாம். என்ன ஃப்ளேவராக இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமே வாங்கிட்டு வந்துட்டேன். அதோட ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமையும் மேலே போட்டுட்டு அதோட மறுபடியும் நட்ஸை லைட்டாக தூவி விட்டுட்டு அதுவும் ஹர்ஷி சிரப்ஸ் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் கிடைக்கும் இல்லையா, அதையும் மேலே ஊற்றிக்கிட்டு அப்படி நம்ம ஐஸ்கிரீம் பார்லரில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட சில்லுண்டு குளு குளுண்டு ஃபலூடா மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். டாடா, பை பை.